நீங்க எப்போ இந்த மாரி ஆவீங்க? என்னது? PewDiePie ruled YouTube with 111 million subscribers and then simply walked away. No burnout, no drama. He moved to Japan, makes videos only when he feels inspired and choose peace over pressure. Now he spends his day with his family, building PCs, learning a new language, staying in training, reading philosophy and living with his own algorithm control. உனக்கு ரியல் ஃப்ரீடம் வேணும்னா ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இருக்கணும். புரியுதா? இது வந்து எல்லாரும் நினைச்சுன்னு இருக்கீங்க. ஈஸியா இருக்கலாம். ப்ரோ வந்து 100 சப்ஸ்கிரைபர்ஸ்ல போல 111 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ்ல தம்புடு போயிருக்காப்ல. காசு இல்லாம பீஸ் வராது. அதே மாதிரி மென் என்ன சொல்றாருன்னா, நீங்க தனிமையா ஃபீல் பண்ணா கனெக்ஷன்ஸை பில்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு யார் வந்து சேஃப் பிளேஸோ அவங்ககிட்ட போய் உங்களை எல்லாத்தையும் கொட்டுங்க, ஆட்டோமேட்டிக்கா அது சரி ஆயிடும். சேஃப் பிளேஸ் இல்ல, அதுதான் பிரச்சனை. பாதி பேருக்கு சேஃப் பிளேஸ் இல்ல, அதுதான் பிரச்சனை. எவன் கிட்டயானு ஒண்ணு நம்பி சொன்னோன்னா புண்டாமவனுங்க நமக்கே அதை வெப்பனா யூஸ் பண்ணுவானுங்க. ஓப்பன் அப்பே பண்ண மாட்டேன், பண்ணா நம்ம வீக்னஸ் நமக்கே சூத்தடிப்பானுங்க. அதுதான் பெரிய பிரச்சனையே இங்க. கரெக்டான ஆள் கிடைக்கிறது கஷ்டம். நீ வேணா டிஸ்கார்ட்ல ஓபன் பண்ணுச்சுன்னா பேண்ட் ஓபன் பண்ணி காமிக்கிறேன், பிஞ்சு உங்களுக்கு.